இந்த 22ஆம் தேதி டெல்லி மாநகரத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் கூட்டியிருந்த மாநில நிதியமைச்சர்கள் கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தேன். அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நான் தமிழ்நாட்டு அரசினுடைய சார்பில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் இந்த மாமன்றத்தினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். நான் கடந்த முறையிலே பல முறை இந்த அவையிலே நான் சுட்டிக்காட்டி இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதங்களுடைய பின்னணியில் நான் இந்த அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வரும்போது குறிப்பாக இங்கே விவாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டம், அந்த திட்டத்திற்கு 2021-22ஆம் ஆண்டினுடைய வரவு செலவு திட்ட வரையில் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் இந்த சென்னை மெட்ரோ ரயிலுக்கான 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு ஏறத்தாழ 63,246 கோடி ரூபாய் செலவில் ஒன்றிய அரசு இதை திட்டமாக நடைபெறுவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து 21/11/20 அன்று சென்னையில் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள். இந்த திட்டம் 17/8/21 அன்று திட்ட முதலீட்டு வாரியத்தால் PIB பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும் கூட பொருளாதார விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவையின் குழு கேபினட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ் CCEA ஒப்புதலுக்காக கடந்த 3 ஆண்டுகளாக அது காத்திருக்கிறது. நமக்கு இந்த திட்டங்களுக்கெல்லாம் இந்த மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காத அதே வேளை ஏற்கனவே நிலுவையிலே 3 ஆண்டுகளாக CCEனுடைய கிளியரன்ஸுக்காக இருக்கக்கூடிய அதே வேளையில் ஒன்றிய அரசு 22ஆம் ஆண்டிலே நாக்பூர் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கும் கொச்சி மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. 23ஆம் ஆண்டு குருகிராம் பூனே மெட்ரோ திட்டங்களுக்கு அது ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த ஒப்புதல் நிலுவையிலே இருக்கக்கூடிய நிலையிலும் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கான முழு செலவினத்தையும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சொந்த மாநில நிதியிலிருந்து இன்றைக்கு அவர்கள் அதை மேற்கொண்டு இந்த திட்டத்திற்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாடு அரசிற்கு மிக கடுமையான நிதிச்சுமையை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு நியாயமற்ற செயலினால் மாநில அரசிற்கு இந்த வருடம் மட்டும் ஏறத்தாழ 12,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் வந்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் பட்ட திட்ட பணிகளுக்காக இந்த ஆண்டு நம்முடைய அரசு 12,000 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறது. ஒருவேளை இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வகையிலே ஒருவேளை அவர்கள் அதை வழங்கியிருந்தால் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்குமா என்று சொன்னால், நியாயத்திற்கு ஒன்றிய அரசு செவிசாய்த்திருக்குமே என்று சொன்னால், இந்த 12,000 கோடி ரூபாய் நாம் நம்முடைய சொந்த நிதியிலிருந்து இந்த திட்டத்திற்கு செலவழிக்கக்கூடிய அவசியம் வந்திருக்கிறது. மாறாக பேரவைத் தலைவர்களே, நான் பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த 12,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு போடுவதற்கு பதிலாக இங்கே மாண்புமிகு உறுப்பினர்கள் எல்லாம் பல்வேறு திட்டங்களுக்கு நீங்கள் கேட்கிறீர்களே, அரசினுடைய மற்ற திட்டங்களுக்கெல்லாம் இந்த 12,000 கோடி ரூபாயை நாம் அதற்காக ஒதுக்கி செலவழித்திருந்தால், நான் ஒரு புள்ளிவிவரத்தை சொல்வேன், நாம் 25,000 புதிய பேருந்துகளை அதன் மூலமாக நம்முடைய வாங்கியிருக்கலாம். நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையை அதன் மூலமாக நாம் 2 மடங்காக உயர்த்தி இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்க முடியும். அதே போல 30,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம சாலைகளை நாம் இன்றைக்கு அமைத்து முடித்திருக்கலாம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். 4,000 கோடி ரூபாய் செலவிலே 10,000 கிலோமீட்டருக்கு நாங்கள் சாலைகள் அமைக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த 10,000 கிலோமீட்டர் சாலைகள் என்பது இன்றைக்கு 30,000 கிலோமீட்டர் சாலைகளாக நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் சாலைகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றிருக்க முடியும். அதே போல 3.5 லட்சம் வீடுகளை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசிய இந்த காட்சிகளை பார்த்தும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு உள்ளதால் 12,000 கோடி அளவுக்கு நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.